ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான முறையில் முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முருங்கைக்கீரை வாங்குனீங்கன்னா அது இந்த மாதிரி உருவி வச்சுட்டு, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் வாங்க. இந்த மாதிரி உருவி வச்சுருங்க கீரையை. கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சிடலாம். அதில் இந்த கீரையை போட்டுறணும். கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க கீரையை. போட்டதுக்கப்புறம் இதில் வெங்காயம் போடணும் நம்ம. ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போடுங்க. இப்போது மீன் போட்டு பண்ணணும். இந்த மாதிரி சூட மீன் இருந்துச்சுன்னா ஒரு 5 மீன் 6 மீன் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. அது அவிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க, ஏன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், மீன் அவிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு இதில் முள் இருக்கும் இல்லையா, அந்த முள்ளெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி முள்ளை தனியாக எடுத்துட்டு மீனை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி உதுத்தி விட்டுறணும். இது மீன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், சீரகம் சோம்பு தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், நிறையா போட வேணாம். அரைச்சி வச்ச தேங்காய், நான் திருகி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்தாச்சு. இதை நம்ம கீரையோடு சேர்த்துடலாம். இப்போ 2 கிண்டுங்க நல்லா. ஆயில் ஒரு 2 ட்ராப் போட்டால் போதும், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த முறையை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.